சிவாய நம. ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேதர் வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் 3500 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கமானது புற்று மண்ணால் உருவான சுயம்பு மூர்த்தியாக இருந்து மக்களை அருள்பாலிச்சிட்ருக்கார். அம்பாள் கர்ப்பரக்ஷாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவிலில் நேற்று 11 ஏகாதச ருத்ரஹோமம் கலசாபிஷேகம் நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்ன அப்படின்னா, திருமண தடை இருக்குது, குழந்தை வரம் வேணும், வேலை வாய்ப்பு, நிரந்தரமான வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் போயிட்டு வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் மாதந்தோறும் நடைபெறக்கூடிய பிரதோஷ வழிபாடு, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, காஞ்சி மகா பெரியவருக்கான குரு பூஜை, மாதந்தோறும் ருத்ரஹோமம் கலசாபிஷேகம் நடைபெறும். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை கோபூஜை சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரக்கூடிய மகா சிவராத்திரியில் 4 கால பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெறும். ஆருத்ர தரிசனம், சங்காபிஷேகம், கார்த்திகை தீப திருவிழா எல்லாமே இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆத்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க இருக்குது. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கர்ப்பரக்ஷாம்பிகையும் வழித்துணை பனீஸ்வரரையும் வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்த ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா, மாசி மகம். மாசி மாதம் ஆன்மீக வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி மாதத்தில் தொடக்கத்திலே மகா சிவராத்திரி வந்தது. அதனை தொடர்ந்து மாசி மாதத்தில் வரக்கூடிய அடுத்தபடியான முக்கியமான நாளாக கருதப்படுறது இந்த மாசி மகம். இந்த நாளில் நிறைய கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும். இந்த நாளில் தெய்வங்கள் புனித நீராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நாளில் நம்மளும் புனித நீராடும் போது நம்மளோட பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தை இல்லாதவங்க தம்பதி சமேதரா புனித நீரில் நம்ம நீராடும் போது நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்மளோட முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபடும் போது நம்மளோட முற்பிறவி பாவமும் சேர்த்து கரையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமக குளத்தில் கங்கை முதல் அனைத்து புண்ணிய நதிகளும் எழுந்தருளுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாளில் அந்த நீரில் நம்ம நீராடும் போது பல ஜென்ம பாவங்கள் போக்கி சகல சௌபாகியங்களும் முக்தியும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா 12/3/2025 புதன்கிழமை தாங்க மாசி மகம் வருது. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMode eShopping. BuyMode eShopping இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.